Hello Spartans, welcome back again. உங்களை திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடோட அப்டேட்டில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸை பற்றி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் எப்படி இருக்கும், ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், என்ன பிளான் இருக்குது, ஸோ ஓவரால் அப்டேட் என்ன அப்படிங்கிறத ஓவராலாக பார்த்துடலாம். ஸோ மொதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் நிஃப்டியோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஐயை தொட்டதுக்கு அப்புறம் ஸோ இப்போ வர வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன்லேயே தான் இருக்குது. ஸோ ஈவன் வந்து மார்க்கெட் வந்து ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த ஈக்குவல் லோவெல்லாம் கட் பண்ணிவிட்டு கீழே தான் இங்கே தான் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு லெவலே நமக்கு கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இது யார்த்தால ப்ரீவியஸாக வந்த ஈக்குவல் லோ. ஓகேங்களா. அப்போ கரண்ட்டில் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் லிக்விடிட்டியை ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ஈக்குவல் லோவை ஒடிக்க தான் முயற்சி பண்ணும். அப்போ நமக்கு சோச் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஸ்விங் இங்கே இருக்குது. ஸோ இது ஒடினும். ஆனால் நல்ல ஒரு பையோட ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது 19,000 தான் இருக்குது. ஸோ கரண்ட் மார்க்கெட்லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 பாயிண்ட் வந்து டவுன். ஸோ இதுதான் நான் கரண்ட்டில் எதிர்பார்த்துட்ருக்கேன். இன்கேஸ் ஸோ மார்க்கெட் திரும்ப அகெயின் இந்த ஈக்குவல் லோவான வந்து டச் பண்ணிட்டு ஏறுது அப்படின்னா தாராளமாக 20,000 இப்போ கரண்டில் ரீச் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முழுசாக லிக்விடிட்டி தான். ஸோ இந்த லிக்விடிட்டி அகைன் மார்க்கெட் எடுத்துகிட்டு தான் கீழே உள்ள ட்ரை பண்ணணும். அதனால் 2 வியூவாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ 19,000 வந்ததுன்னா பை ட்ரேட் எடுக்கலாம், அல்லது இந்த லிக்விடிட்டி எல்லாம் மார்க்கெட்டை வந்து மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணணுன்னா அந்த 20,000 என்ன பண்ணணும், அது ரீச் பண்ணணும். 20,000 ரீச் பண்ண பின்னாடி அகைன் ஒரு சோச் அதாவது கன்ஃபர்மேஷனில் வச்சு செல் அடிப்போம். இந்த 2 வியூவை தவிர சென்ட்ரலில் வந்து நீங்கள் இன்ட்ராடேவில் கிடைக்கிறக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு இன்ட்ராடேயோடு கட் பண்ணிக்கோங்க. யாரும் வந்து ஸ்விங்கை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா. ஸோ இது ஓவரால் வியூ பார்த்தா ஆப்ஷனில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் டேட்டா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 19,500 இப்போ கரண்ட்டில் இருக்குது. ஸோ இதோட சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் யாரத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக 19,000 தான். சென்ட்ரலில் எந்த அளவுக்கும் பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டப்பெல்லாம் இல்லை, 19,200 இருக்குது. இருந்தாலும் 19ல் இருக்கக்கூடிய சப்போர்ட் வேறு எங்கேயும் கிடையாது. அட் த சேம் டைம் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டால் 20 தான். ஸோ பெரிய லெவலில் 20 ஃபார்மேஷன் இருக்குது. அதுக்கு அடுத்த லெவலில் 19,700 இருக்குது. நீங்கள் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி மார்க் பண்ணணும்னா 19,500 மார்க் பண்ணிக்கோங்க. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 19,700 இருக்குது. கீழே சப்போர்ட் லைனை பொறுத்த வரைக்கும் 19,000 இருக்குது. ஸோ பையோட ஆப்பர்ச்சுனிட்டி 19ல் பார்க்கலாம், செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி 20ல் பார்க்கலாம். இதுக்கு சென்டரில் வந்து நமக்கு ஃபுல்லாக இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்க போகுது. அப்போ இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட் சுற்றுது அப்படின்னா தாராளமாக என்ன பண்ணுங்கள், இன்ட்ராடே மட்டும் பண்ணுங்கள். பொசிஷனில் எந்த அப்டேட்டும் எடுத்துக்க வேண்டாம். ஓகேங்களா. சூப்பர். ஸோ அதுக்கடுத்து நியூஸை பற்றி பார்த்தா கரண்ட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு 14ஆம் தேதி, அதாவது நாளை மண்டே ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய நியூஸ் இருக்குது. அது நமக்கு வந்து மார்க்கெட் முடிஞ்ச பின்னாடி தான் வருது. ஸோ இதோட இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டில் தான் ஓப்பன் ஆகும். அதனால் இதுக்கு வந்து ரெடியாக இருங்க. திங்கக்கிழமை நைட்டு ஓவர் நைட் பொசிஷன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திரும்ப வெனஸ்டே ஒரு மீட்டிங் இருக்குது. இது வந்து யூஎஸ்ஏவோட இம்பேக்ட்டு. ஸோ இதனாலேயும் வந்து நம்மளோட மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, திங்கக்கிழமை அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை நல்ல ஒரு மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புதன்கிழமை தான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் டேட்டா ரிலீஸ். ஸோ இதை தவிர்த்து வேறு எந்த பெரிய நியூஸும் வந்து மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ மண்டே ரெடியாக இருங்க, வெனஸ்டே ரெடியாக இருங்க. ஸோ இந்த 2 நாளும் நல்ல மொமெண்டம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி 14ஆம் தேதி. ஸோ இதோட இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளையோட மார்க்கெட்டில் மண்டே ஓப்பன் ஆன உடனே இருக்கும். அதுக்கடுத்து மீதி இருக்கக்கூடியதில் பெரிய லெவல் இம்பேக்ட் அப்படின்னா நான் ஐசிடி சொல்லுவேன். ஓகேங்களா. ஐடிசி. ஸோ ஐடிசியில் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் 14ஆம் தேதி நீங்கள் எதிர்பார்க்கலாம். யாராவது ஐசிடி ஹோல்டர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கோட மொமெண்டமை நீங்கள் வந்து நாளைக்கே எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில். ஓகேங்களா. ஸோ ஸ்டாக்ஸில் நான் எதுவும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் ஒன்று தான். ஸோ குளோபல் நியூஸை வச்சுட்டு மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பார்த்து ட்ரேட் எடுக்க வேண்டியது தான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதோட டேட்டா சொல்லும் போதே நீங்கள் அமைச்சிருப்பீங்க. பெரிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ்க்கெல்லாம் நான் தரதில்ல, நான் பார்க்குறதும் கிடையாது. அப்புறம் ஏங்க இதை படிச்சுட்டு நான் பார்த்து விட்டு போயிட்டே இருக்கலாமா அப்படின்னா, எந்த நாளில் மார்க்கெட்டில் நல்ல மொமெண்டம் வரும், எந்த நாளில் நமக்கு வால்யூம் அதிகமாக ஜென்ரேட் ஆகும்னு தெரிஞ்சிச்சுன்னா அன்றைக்கி இன்ட்ராடே பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். அந்த ரீசனை தவிர இது எந்த ரீசனும் கிடையாதுங்க. அதனால் பி அலர்ட்.
ஓகேங்களா. அதுக்கடுத்து எஃப்ஐடி டேட்டா நம்ம எடுத்துக்கிட்டால் ஸோ கரண்ட் மந்தில் இப்போ வரைக்கும் ஒரு பெரிய வந்து பையிங் ப்ரெஷர்லாம் கிடையாது. 600 300 மட்டும்தான். ஸோ மீது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் செல்லிங் பொசிஷன் மட்டும்தான் வந்து எஃப்ஐஎஸ்ஐலேருந்து எடுத்துன்னுக்கிறாங்க. ஸோ அதனால் மொத்த மார்க்கெட்டும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் மந்த் ஃபுல்லாகவே எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஓப்பன் ஆன டேட்லேருந்து இப்போ வரையும் அப்படியே கரெக்ஷனில் தான் சுற்றிட்டு இருக்குது. ஒரு பெரிய மொமெண்டம் அதனால தான் பெரிய லெவலில் எதுவும் வராதனால ஒரு பெரிய மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு மொமெண்டமே கிடையாது. ஸோ ஏன் எஃப்ஐயில் பெரிய ஒரு பையிங் செல்லிங் ப்ரெஷர் இல்லை. திடீர்னு ஒரு 5000-10,000 கோடி பை செல் ப்ராஃபிட் அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸில் இருந்ததுன்னா நல்ல ஒரு மொமெண்டமாக பார்க்கலாம். ஸோ அதனால தான் மார்க்கெட் அப்படியே கரெக்ஷனில் நிற்கிது. ஓகேங்க, ஆல்ரெடி நம்ம நிஃப்டியை பிளான் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கியூஎம்எல் இருக்குது. இவ்வளோ தூரம் போகுமானே கரண்டில் டவுட்டாக இருக்குது. ஏன்னா கரண்டில் ஃபுல் செல்லோட ஸ்ட்ரக்சர் தான். ஓகேங்களா, ஃபுல்லாக செல் ஆஃப் தான் ஆகுது. நமக்கு பையோட ஆப்பர்ச்சுனிட்டி 43,500 இருக்குது. செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி 45,655 இந்த ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து தாராளமாக 45,500லேருந்து 46 வரையுமே நம்ம என்ன பண்ணலாம், செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து நம்ம தாராளமாக செல் பண்ணலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, 43,500 பையோட ஆப்பர்ச்சுனிட்டியும் 45,500லேருந்து 46 வரையுமே செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டியும் பாருங்கள். ஸோ வேறு எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேங்களா, ஸோ இது ஸ்விங்கோட அப்டேட்டு. ஸோ நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஓபிஎம் மார்க் பண்ணி பண்ணுங்கள். ஆனால் ஸ்விங்குக்கு வேறு எந்த பொசிஷனும் எடுக்காதீங்க. ஸோ அதே மாதிரி ஃபினான்ஷியல் நிஃப்டியும் பியூர் செல்லிங் தான். ஸோ 19,500 தான் நெக்ஸ்ட் பையோட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வேறு எங்கேயுமே கிடையாது, ஃபுல்லாக செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி தான். நெக்ஸ்ட்டு யூரோ யூஎஸ்டி பார்ப்போம். ஸோ யூரோ யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சேம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்ளை எடுத்து சப்ளை ஒரு சப்ளை அப்படின்ட்டு மார்க்கெட்டை வந்து செல் சைட்லேயே நமக்கு இறங்கி வந்துட்டு இருக்குது. ஸோ எங்கேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்டிகுலராக இந்த ஸ்விங்கோட ஹையர் டைம் ஃப்ரேம் ஆக்டிவேட் ஆச்சு. ஓகேங்களா, 1.12800 ஹையர் டைம் ஃப்ரேமோட ஓபி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் தான் ஆகுது. சரிங்க, இது எப்படி கண்டினியூ ஆகும், அகைன் கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஸோ ஈக்குவல் லோ இருக்குது, இது கீழே ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் பியூராக வந்து செல் ஆஃப் ஆகிறதுக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது யூரோ யூஎஸ்டியில். ஸோ பி அலர்ட். ஸோ செல் ஆஃபில் தான் மொத்த மார்க்கெட்டும் கரண்ட்டில் இறங்கும் போது. ஏன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஓபி ஆல்ரெடி மிட்டிகேட் ஆகிடுச்சு. ஸோ பெரிய லெவலில் இங்கே சொல்லிக்கிற அளவுக்கு 4 ஹவர்லலாம் ஓபியெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. பை வச்சு கொடுத்தா பையை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் இன்ட்ராடேயோட ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் பண்ணுங்கள். ஸோ செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் ஹோல்டிங்கில் வைங்க, பை பண்ணாதீங்க. ஓகேங்களா, ரைட்டுங்க. அதுக்கடுத்து கோல்டை பொறுத்த வரைக்கும் 1900 நெக்ஸ்ட் பையோட ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வர வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்லிங் வந்து 2000 தாண்டினாலே செல்லடிங்கன்னு சொல்லணும். ஸோ அங்கேருந்து திரும்ப வந்து செல் ஆஃப் அகைன் தான். ஸோ கரண்ட்லேயும் சேம் வியூ தான். ஸோ 1900 சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா வித்தின் எ ஃபியூ டேஸில் வந்து கரண்ட் வீக்கை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். 1900 ரீச் ஆகும்னு சொல்லிட்டு திரும்ப செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி இது ஈக்குவல் ஹையில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஈக்குவல் ஹை. ஓகேங்களா, திரும்ப செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது 1950 தான் இருக்குது, இது ஈக்குவல் ஆகி. ஓகேங்களா, ஸோ 1950 தான் செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சப்ளை ஓவர் சப்ளைவில் இருக்குது, பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில்வரை பொறுத்த வரைக்கும் அகெயின் நம்ம கோல்டில் பார்க்குற மாதிரி செல்லோட ஸ்ட்ரக்சர் கொடுத்து கிளியராக செல்லிங்கில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது வந்து லிக்விடிட்டி தான். ஸோ பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக லிக்விடிட்டி. அப்போ மார்க்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் இங்கே தான் வந்து சோச்சு கொடுக்கும். நான் எதிர்பார்த்துருக்கிறது 22ல் பையிங் போகலாம், பையிங் பொசிஷன் எடுக்கலாம், ஸ்விங் ட்ரேடிங் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரீவியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சில்வரை வந்து ஆல்ரெடி பை சைடில் அக்கோமடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் 23 கீழே வரும்போது. ஏன்னா அதுவே 23 ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் தான் கரண்ட் ஹிஸ்டாரிக்கலை பேஸ் பண்ணும்போது. ஸோ 22 வந்ததுன்னா இன்னும் நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பையிங் சைடு இருங்க. ஸோ 22 வந்துச்சுன்னா செல்லை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க டெம்பரவரியாக. ஏன்னா மார்க்கெட் நல்லா டவுன் கொடுத்துருச்சு. இங்கே வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட பையோட ஆப்பர்ச்சுனிட்டி வேறு இருக்குது. ஸோ இங்கே உஷாராக ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பியூர் பை. ஓகேங்களா, ஸோ கோல்டு சில்வரு அதே மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு யூரோ யூஎஸ்டி எல்லாமே செல்லிங்கில் இருக்கும்போது ஒன்று யூஎஸ் ஆயில் மட்டும் பை சைடில் நிற்கிது. ஸோ ஸ்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 80. ஓகேங்களா, நமக்கு 80 கிட்ட வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஜோன் ஸோ இந்த ரவுண்ட் நம்பரை மேட்ச் பண்ணிவிடுங்க. ஸோ என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் ரவுண்ட் நம்பரை வந்து நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்ட்டு. ஸோ அரௌண்ட் 80 கிட்ட பையோட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் விட்டுட்டிங்க அப்படின்னா கீழே 73 இந்த ஏரியாவில் தான் பை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. ஃபுல்லாக லிக்விடிட்டி பொத்துன்னு கீழே வந்துடும். ஓகேங்களா, ஸோ கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி 80ல் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடிசி. ஸோ பிடிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பை ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ கரண்ட்டில் மார்க்கெட் டேர்ன் ஆகி நிற்கிது. இது வரையும் பிஓஎஸ் கொடுக்கல, அதாவது செல் சைடில். ஸோ
ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு வந்து 26,800லேருந்து 27 அரௌண்டு இந்த ஏரியாவில் பையிங் ட்ரை பண்ணலாம். ஸோ 27 எடுத்துப்போம், அதே கிளியராக இருக்குது. ஸோ 27,000ல் நம்ம பையிங் ட்ரை பண்ணலாம். ஸோ வேறு எங்கேயும் சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது. ஸோ 27,000ல் நமக்கு பையோட ஆப்பர்ச்சுனிட்டி, செல்லிங் அப்படிங்கிறது நமக்கு பிஓஎஸ் கொடுத்ததுன்னா செல்லிங்கை ட்ரை பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக அந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்து தான் இறங்கிட்டு இருக்குது. ஸோ கிளியராக செல் ஆஃப் தான் வாய்ப்புகள் அதிகம். பையிங்கை பொறுத்த வரைக்கும் 27 வந்துச்சுன்னா செல்லிங்கை நிறுத்திட்டு பை சைடு போக ஆரம்பிச்சிடுங்க. ஸோ 27 நான் பை எதிர்பார்த்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ வியூ கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிளியராக செல்லிங் தான். ஓகேங்களா? ஸோ கரண்டில் கன்சல்டேஷனில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஈக்குவல் லவ் கட் பண்ணிச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக 19,000 வந்துடும். இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேட் பிளான் வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அப்டேட் தான். வீக்லி ஒன்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி இதோட அப்டேட் எல்லாம் நான் கொடுத்துட்றேன். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பொசிஷனில் வந்து மாற்றி அமைச்சிக்கோங்க. ஸோ அது வர உங்களுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா இன்ட்ராடேயில் 5 மினிட்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் பொசிஷனோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கொடுத்த மாதிரி 19,000ல் அல்லது 20,000ல் தான் இருக்குது. ஸோ இந்த 15,000 அதாவது 19,500ல் மார்க்கெட் ரொம்ப நேரமும் சோச்சில் இருக்கிறதுக்கு அல்லது சைட்வேஸ்லேயே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 19,500ல் 1 2 3 4 5 6 ஆல்மோஸ்ட் வந்து இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்கு இங்கே தான் சுற்றி இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இந்த 1 வீக், ஓகேங்களா, ஓவரால் இந்த 1 வீக்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 19,500 சுற்றிட்டுருக்கு. ஸோ பி காசியஸ். ஸோ கீழே வந்துச்சுன்னா மட்டும் ட்ரேட் எடுக்கலாம். 19 அல்லது 20,000ல் செல்லிங் போகலாம். ஸோ வேறு எந்த ஐடியாவும் கரண்டில் கிடையாது. இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடை வந்து அமைச்சிக்கோங்க. திரும்ப உங்களை நல்ல ஒரு எஜுகேஷனல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் டேக் கேர், பை பை.